வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். மேட் இன் கொரியா அப்படின்ற மாதிரி ரீசெண்டா பிரியங்கா மோகன் நடிச்சு ஒரு படத்தை பார்த்தோம்ல, அந்த மாதிரியே இதுவும் ஒரு சூப்பரான படம். என்ன இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. கிசிங் சீன்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியா பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தோட பிளாட் எல்லாம் சொன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். ஒரு தமிழ் டைரக்டர் தான் தெலுங்குல இந்த படத்தை எடுத்திருக்காரு. பைலிங்குவலா தான் 2 இடத்துலயும் ரிலீஸ் பண்ணாங்க. நல்லாவே வரவேற்பெல்லாம் பெற்றது. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பையன் சேர்ந்து வராங்கல்ல, அதனால எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இது கேரளால இருக்க ஹோட்டல் போல. இவங்க யாரு என்னன்றதை இப்போதைக்கு தெளிவா நமக்கு காட்டல. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. திருச்சியில தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. ஹீரோவோட பேரு சிவா அப்படின்றது. இவர் ஷைலுன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இன்னமும் ப்ராப்பரான வேலையை தேடாம தான் இருக்காரு. ஷைலு எவ்வளவோ சொல்லி பார்த்திருப்பாங்க. ஹீரோ கேட்கிற மாதிரியே இல்ல. இதுக்கு மேல உன் கூட என்னால இருக்க முடியாது, சாரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன இப்படி பேசுற, இப்பெல்லாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவருமே பேசி பாக்குறாரு. ஆனா ஷைலு இருக்காங்கல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. லவ் ஃபெயிலியர் வேற ஏற்பட்டுச்சுல, இவருமே சோகமா வீட்டுக்கு வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா இவருக்கான வேலை இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்பா எப்ப பாரு இவரை திட்டிக்கிட்டே இருக்காரு. உன் அண்ணனும் தான் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், ஆனா நீ இன்னும் வேலைக்கு போகாம இருக்க அப்படின்ற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. இவர் அண்ணனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், குழந்தை ரொம்ப வருஷமா இல்ல. அன்னைக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு போல. இவரை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்குக்கான வேலையை தேடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. எப்ப பாரு அப்பா திட்டிக்கிட்டே இருக்காருல, இங்க இருந்தா இந்த வேலையை நம்ம பார்க்க முடியாது, நம்ம சென்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. டே சென்னையில யாரடா உனக்கு தெரியும், போகாத போகாதன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அதை மீறியே இவர் கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல நமக்கு காட்டுறாங்க. யாரோ தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க போல. ஹாஸ்டல் வார்டன் லேடி இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் யார் இந்த வேலையை பண்ணுதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேற யாரு, எப்பவுமே போல மித்ரா தான் மறந்துட்டா அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. எப்படியாவது அந்த மித்ராவை சீக்கிரமா அனுப்பணும்ன்ற மாதிரி வார்டன் புலம்பிக்கிட்டே போறாங்க. இவங்க தான் அந்த மித்ரான்ற பொண்ணா இருப்பாங்க. சிவா கிளம்புன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப சென்னையில தான் வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. இவர் எப்பவுமே வீட்டுக்குள்ள படுக்க மாட்டாரு. மொட்டை மாடி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் படுப்பாரு. 2 மாசமா வாடகையை தரல போல. எப்பதான் வாடகையை தருவ அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் இவருக்கு வாய்ஸ் நோட்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ குளிச்சு வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. கிடைக்கிற கொஞ்ச டைம்ல கூட இவர் அடல்ட் வீடியோ எல்லாம் பாக்குறாரு. ஹீரோ இப்போதைக்கு என்ன வேலை பாக்குறாருன்னா, ஊபர் பைக் ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு தான் இவர் ரைடு மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட வேலை கிடைக்குமான்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. பெருசா எந்த ஒரு வேலையும் இவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. இப்படியே இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நடுவுல நமக்கு மித்ரான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க கூட இவரோட பைக்ல எல்லாம் டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. மித்ராவோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. மித்ராவோட அப்பா சீக்கிரமா மித்ராக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க வேலை ஏதாவது பண்ணணும், லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கனவுலாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் டைம் தாங்கப்பா, நான் சீக்கிரமா ஊருக்கு வரேன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிவா இருக்காரு பாத்தீங்களா, அப்பப்ப அண்ணன் கிட்ட மட்டும் பேசுவாரு போல. சிவாக்கு இவர் சம்பாதிக்கிற காசு சாப்பாடுக்கு கூட பத்த மாட்டேங்குது. அப்பப்ப அண்ணன் தான் இவருக்கு காசெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. அண்ணன் இந்த மாதிரிலாம் காசை நீ அனுப்பாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஆனா அண்ணன் அதெல்லாம் கேட்காம இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மித்ரா அவங்களோட ஹாஸ்டலுக்கு வரத காட்டுறாங்க. வாசல்ல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. எங்க ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க காசு அனுப்பிட்டதா சொன்னாங்க, ஆனா காசு இன்னும் வரலங்க, கொஞ்சம் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. நீ காசு அனுப்புனது போல அனுப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் காசெல்லாம் அனுப்பிட்டேன், அவனுக்கு போலனா நான் என்ன செய்ய முடியும், என்னெல்லாம் வெளியே போய் பேச முடியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த விஷயத்தை விட்டுறாங்க. மித்ராவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நிரந்தரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இந்த ஹாஸ்டலை காலி பண்ணிடலான்ற மாதிரி காலி பண்ணிடுறாங்க. கிளம்புறதுக்காக நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றாங்க. ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு காசு தரல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன பஸ் ஸ்டாப்க்கு கொண்டு போய் விட்டீங்கன்னா நானே அந்த காசை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க வரேன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப 2 பேருமே எந்த ஊருன்ற மாதிரி பேசிக்கும் போது பக்கத்து ஊருன்றது தெரிய வருது. அதனாலதான் உங்களை பார்த்த மாதிரியே தோணுது, எங்க பார்த்தன் தான் ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எங்க பாத்துருக்க போறீங்க, தம் அடிக்கும் போது எங்கேயாவது வச்சு பாத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப பஸ் ஸ்டாப்ல இவங்களை டிராப் பண்ணிடுறாரு. இவங்களும் பேசின மாதிரி அந்த பொண்ணோட காசையும் சேர்த்து தந்துடுறாங்க. இவர் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது திரும்பி இவங்க கிட்ட இருந்து கால் வருது.
வருது, எனக்கு அந்த பஸ் கிடைக்கல, நீங்க திரும்பி வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் பஸ் ஸ்டாப் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த ஊருக்கு போறதுல விருப்பம் இல்ல, ஏன்னா ஊருக்கு போனா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல, அதனால பஸ் கிடைக்கலன்னு பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவர் ஹாஸ்டல்ல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிட்ட இருந்து கால் வருது. சரி வரன்ற மாதிரி இவரும் திரும்பி ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு. அது என்னன்னா இவங்க ஹாஸ்டல்ல காலி பண்ணாங்கல்ல, சட்டுன்னு வேற ஒரு பொண்ணை போட்டுட்டாங்க போல. அந்த வார்டனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பிடிக்காது, அதனால தான் டக்குன்னு போட்டுட்டாங்க. எனக்கு ஸ்வேதான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் அவங்க வீட்டு வாசல்ல இறக்கி வருறாரு. ஸ்வேதா தான் கதவை திறப்பாங்கன்னு பார்த்தா ரகுன்னு ஒருத்தர் கதவை திறக்கிறாரு. நீங்க யாரு அங்கிள் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்கிளா, நான் ஸ்வேதாவோட பாய் ஃப்ரெண்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகி ஸ்வேதா கிட்ட போன் மூலியமா பேசுறாங்க. ஆமாண்டி, கொஞ்சம் ஏஜ்டா தான் இருப்பான், நாங்க 2 பேர் தான் ஒன்னா இருக்கோம், ஒன்னால இங்க இருக்க முடியுமா தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹீரோக்கு கால் பண்றாங்க. எங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வாசல்லயே தான் இருக்கேன், கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது திரும்பி இவங்க வரதான் வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி புதுசா ஒரு ஹாஸ்டல்ல தேடலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் இவங்களுக்கு ஹாஸ்டல் செட்டே ஆக மாட்டேங்குது. நான் எல்லாத்தையும் சேர்த்து தந்துடுறேன், கூட்டு போங்கன்னு ஒவ்வொரு இடமா இவர் கூட சேர்ந்து இவங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. பஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு சும்மா தானே சொல்லிட்டு இருக்க, உனக்கு இந்த இடத்துக்கு வரதுல விருப்பம் இல்ல, உன் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அலைஞ்சு அலைஞ்சு கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வீடு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ இருக்கார்ல, எங்க நான் என்னோட வீட்டுல தனியா தான் இருக்கேன், என் கூட வேணா வந்து தங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்டோன்னே இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னோட இன்டென்ஷன் என்னன்றது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இப்பதான் உன்னை எங்க பார்த்தன்றது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட குடும்பத்துல ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்க போல ஹாஸ்பிட்டல்ல இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சோகமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாரு, கருவை கலைக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காரு போலன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. நீ தானே அந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எங்க கூட்டு வந்தது என்னோட அண்ணி, எங்க என்னோட அண்ணி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ சாரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு இவங்க மன்னிப்புலாம் கேட்கறாங்க. நான் எதுக்காக தெரியுமா ரூமுக்கு கூப்பிட்டேன், நான் 2 மாசமா வாடகை தராம இருக்கேங்க, நீங்க வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் ரூம்குள்ளேயும் படுக்க மாட்டேங்க, மாடியில தான் படுப்பேன், அதனால யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. பிரசன்ட்ல இவங்க 2 பேர் தான் கேரளால இருக்க ஒரு லாட்ஜுக்கு வந்திருக்காங்க, ரூம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க இருக்க நபர் இருக்கார்ல, இவங்க மேரிடா அப்படின்றத செக் பண்றதுக்காக தாலியை பாக்குறாரு. அதே மாதிரி மெட்டி போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. நாங்க மேரிட்லாம் இல்ல, இது கப்புள் ஃப்ரெண்ட்லி ரூம் தானே, அப்புறம் என்னன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கப்புள் ஃப்ரெண்ட்லி ரூம் தான், ரூமை தரன்ற மாதிரி அவருமே ரூம்லாம் போட்டு தந்துடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்களோட ரூம்க்கு வந்துடுறாங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான், நீ என்ன தள்ளிட்டு வந்திருக்கன்னு தானே நினைச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவன் எப்படின்னா நினைச்சிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பாஸ்ட்ல அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, இவரும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் மேல போறேங்க, நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவங்களுமே இந்த வீட்டுல படுத்து தூங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. காலையில சமயம் இவருமே டீ காஃபி போடலான்னு வராரு. அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்பி போயிடுறாரு. இப்ப 2 பேருமே இங்க இருந்து செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சில சமயம் போற வழியில என்ன டிராப் பண்ணிருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு போற வழியில டிராப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணணும்னு ஆசை, ஆனா அதுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குதுங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓஹோ, அதுக்கான ஸ்கில்லாம் உங்ககிட்ட இருக்கா, நீங்க அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட காட்டுங்கன்னு கேக்குறாங்க. இவருமே சில விஷயங்கள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் பாக்குறவங்க உண்மையிலேயே உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, ஆனா வேற சில பிரச்சனை இருக்கு, அதாவது உங்களுக்கு அந்த விஷயத்தை சரியா சொல்ல தெரியல. இதை தாண்டி இந்த மாதிரி தாடியோட போனா யாருக்குங்க பிடிக்கும், தாடியெல்லாம் ஷேவ் பண்ணுங்க, இந்த வாட்டி நானும் வேணா உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இவருக்கு இருக்குல்ல, அதுக்காக நானும் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 2 பேருமே ஒருத்தரை பார்க்கிறதுக்காக வராங்க. இவங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா ப்ரீவியஸா எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணல, எப்படி நம்ப முடியும், இதெல்லாம் செட் ஆகாது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. பொண்ணை பார்த்தோன்னே உடனே ஓகே பண்ணிடுவாங்கன்னு நினைச்சீங்களா, அதெல்லாம் வேலை ஆகாதுங்க, எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க, வேலை தந்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், வேலையும் தரமாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸும் கேட்பாங்கன்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுமே ஒரு வழியை சொல்றாங்க. அது என்னன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த லிங்க் அனுப்பு, உனக்காக ஒரு விஷயத்தை நான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுக்கு நிறைய ரேட்டிங் எல்லாம் போட சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ நிறைய வேலை பண்ணிருக்க மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்கிறாரு. நல்ல விஷயத்துக்காக இந்த மாதிரி தப்பு பண்றது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவர்
ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமா ரேட்டிங்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இதுக்கு நீ தான் காரணம், நீயே என் கூட வான்ற மாதிரி சொல்றாரு. பேசுறதுக்கு ஹெல்ப் தேவையில்ல, அதனால இவங்களை கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஏற்கனவே ஒருத்தங்க கொட்டேஷன் கொடுத்து செட் ஆகல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ள வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேலைன்றது இவங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா அந்த வேலையை தரமா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாங்க எந்த வேலைன்றதை காட்டுறன்ற மாதிரி இவருமே சிங்க் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. சிங்குக்கு கீழே சின்னதா ஒரு கபோர்டு வைக்கணும், எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இது ஒரு சின்ன கபோர்டுக்காக கூப்பிட்டுருக்காரா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃபேஸே மாறிடுது. இதெல்லாம் பண்ணா செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, இது கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஜாப், நீ பண்ணுன்ற மாதிரி மித்ரா சொல்றாங்க. இவர்கிட்ட வேற ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவரோட பேரு சங்கர் அப்படின்றது. யோகி பாபு தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. அவரை இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாரு. அண்ணா கொஞ்சம் சின்ன வேலை தான் கிடைச்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி சங்கரும் ஏத்துக்கிறாரு. அந்த வேலையை கூட அந்த ஹவுஸ் ஓனர் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க நல்லா பண்ணி தந்துட்டு கிளம்புறாங்க. இப்ப மித்ராவும் சாவியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சரி விடுங்க பாத்துக்கலான்ற மாதிரி இவரும் கல்லால அடிச்சு பூட்டை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டல்ல ரூம் எடுத்து தானே தங்கி இருக்காங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் நிறைய சிசிடிவி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு போல. இவங்க என்ன பண்றாங்கன்றத பாக்கணும்ன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல இவங்க ரெண்டு பேர் பஸ்ல பேசிக்கிட்டே டிராவல் பண்றதை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு லவ் இருக்கான்ற மாதிரி மித்ரா கேக்குறாங்க. ஆமா இருக்கு, அவளை பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்ல தேரவே மாட்டேன்ற மாதிரி தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அவ சொன்னது உண்மையா தான் இருக்கு, நான் லைஃப்ல இப்படிதான் இருக்கன்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இவங்களுமே இவரோட மூட மாத்துறதுக்காக வேகமா பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. ஏங்க பாதியிலேயே இறங்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. இந்த மலையை என்ஜாய் பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சடனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சில விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள சடனா தோணுச்சுன்னா அதை உடனே நிறைவேற்றுறதுல என்ன தப்பு இருக்கு, இது கூட ஜாலியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவரும் ஸ்மைல் பண்றாரு. இவங்க கூட சேர்ந்த மாதிரி நடந்து வராரு. அப்ப தோளும் லைட்டா உரசுது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஈர்ப்பு வருது. ஒரு மொமெண்ட்ல இவருக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது. இவருமே சட்டுன்னு கிஸ் பண்ணிடுறாரு. அவங்களுமே ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே கிஸ் அளவுக்கு வந்துட்டாங்கல்ல, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அவங்க இருக்க சொல்லுவாங்க, நம்ம இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் அவனா கிஸ் பண்ணுவான், நம்ம வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவரும் படுக்கிறதுக்காக மேல வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. அதனால மேல வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போக போக இவங்க ரெண்டு பேருமே ரொமான்டிக்காலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. போக போக செல்லம் புஜ்ஜின்ற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒன்னா இருந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி இவங்களுமே ஒண்ணு மண்ணா இருந்துடுறாங்க. இவங்க ஒரு நபருக்கு ரெடி பண்ணி தந்தாங்க பாத்தீங்களா, அவருமே சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பாராட்டி இவங்களுக்கு ரிவ்யூ தந்திருக்காரு. அது உண்மையான ரிவ்யூல, அதனால இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒருத்தங்க கொட்டேஷன் கேட்கறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. இப்ப இவருமே பாக்குறதுக்காக வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் வீடு முழுக்க அந்த ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. பெரிய ஜாப்னு இவருக்கு தெரிஞ்சதுல இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கபோர்ட் மட்டும் வச்சு தந்தாங்கல்ல, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவரோட மருமகன் தான் இவரா இருப்பாரு. என்னோட மாமா தான் உங்களோட ஒர்க் சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாரு, அதனால தான் உங்களை புக் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சின்ன வேலையா இருந்தாலும் தரமா பண்ணலாம்னு நினைச்சோம்ல, அதுக்காக தான் இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மருமகனோட வீடும் சூப்பரா ரெடி ஆகணும்ன்ற மாதிரி மாமனார் இந்த இடத்துக்கும் வந்துடுறாரு. கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜாபை முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு நிறைய ஜாப் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஜாப் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்றதுனால இவருக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில ஜாயின் பண்றதுக்காக இன்னமும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைக்கிற மாதிரியே இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, நீ எதுக்காக இன்னமும் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, எனக்கு சப்போர்ட்டிவா என் கூடயே இருன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, இது உனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்ச வேலை அதுதான், எப்படியாவது அந்த வேலையை வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்துல இவரும் திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. உனக்கு டேலண்ட் இல்ல, என்கிட்ட தான் டேலண்ட் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிடுறாரு. அவங்களுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. பிரசன்ட்ல அந்த ஹோட்டல் மேனேஜரை காட்டுறாங்க. இந்த ரூமை சேர்ந்தவங்களுக்கு டெலிவரி வந்திருக்குன்னு ஒரு பையன் சிலிண்டரை வச்சுட்டு போறான். என்ன ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு போறான், இது எதுக்காக ஆர்டர் போட்டிருப்பாங்களா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. மித்ராவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னை பாக்குறதுக்கு நானும் அம்மாவும் வரப்போறோம், அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளைய அந்த இடத்துல வச்சே பார்த்திருக்கோம், அந்த இடத்துலயே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி ஒரு பிளானோட வராங்கன்ற மாதிரி இவங்களும் பயப்படுறாங்க. ஆக்சுவலா அப்பா அம்மா வரும்போது ரகு இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல, அதனால நீங்க ரெண்டு பேர் வராம இருங்கன்ற மாதிரிலாம் பேசி வச்சு அவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
அதே மாதிரி ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, உன்னை பாக்குறதுக்கு நாங்க வரப்போறோம், அன்னைக்கு அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாங்கல்ல, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம்னு முடிவு எடுத்துறாங்க. இப்ப வந்த மித்ராவோட அப்பா இருக்கார்ல, மாப்பிளைய பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. அந்த மாப்பிளைக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இத ஹீரோவை கேட்க வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்ப எதிரில இருந்து ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. மித்ரா சீக்கிரமா என்னோட வீட்ல பேசு, சீக்கிரமா என்னோட வீட்ல பேசுன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தான் தள்ளி போட்டிருப்பாரு. என்ன மித்ராவோட அப்பா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா அண்ணியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த IVF இதுக்கப்புறம் பண்ண முடியாது, ஏற்கனவே 2 வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறமும் பண்ணோம்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்களுமே ட்ரீட்மெண்ட்டை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அண்ணியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மித்ராவோட பேரண்ட்ஸும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணியும் ஹீரோ கண்டுக்கலையே அப்படின்ற மாதிரி மித்ராவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல போய் அவங்கள பார்க்கணும்ன்ற மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அண்ணன் இருக்கார்ல, அன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. முதல்ல நானும் குழந்தை வேணும்ன்றதுக்காக ரொம்ப ஆர்வமா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா அவ அந்த ட்ரீட்மெண்ட்னால ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. டாக்டரே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாலும் நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன், அந்த அளவுக்கு அவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. இப்ப இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு தோணுது. இவருமே நேரா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர்கிட்ட இவங்க கோபமா பேசுறாங்க. நான் கால் பண்ணி கூட நீ கண்டுக்கல, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ கால் பண்ணும் போது அன்னைக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஸ்வேதாவும் பாய் ஃப்ரெண்ட் ரகுவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிடும் போது போய்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இப்ப ஓட்ட வழியா பார்த்தா அப்பா தான் வந்திருக்காருன்னு தெரியுது. நீ போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோவும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு பஸ் கிடைக்கல போல, அதனால தான் திரும்பி வந்திருக்காங்க. இப்ப வந்த அப்பா வாசல்ல இருக்க செருப்பை கவனிச்சிடுறாரு. இது என்ன ஆம்பளை செருப்பு வீட்டுக்குள்ள இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அப்பாவும் சந்தேகத்துல ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இவர் கண்டுபிடிச்சிருவாரு போல, நம்மளே நைஸா கிளம்பலான்ற மாதிரி ஹீரோவும் கிளம்புறதுக்காக வந்துடுறாரு. நான் டிஷ் ரெடி பண்றதுக்காக வந்தேன், வேலை முடிஞ்சிருச்சு மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சுட்டு போக பாக்குறாரு. ஆனா அப்பாக்கு டவுட் வந்து லாக் பண்ணிடுறாரு. இந்த சிவா யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் சிவாவும் இவரோட பொண்ணு மித்ராவும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப 2 ஃபேமிலியோட பேரண்ட்ஸ்மே வந்துடுறாங்க. ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மித்ராவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் ரொம்ப பாப்பாரு. 2 பேருமே வேற வேற கேஸ்டா இருப்பாங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, உங்க பையனை ஒழுங்கா நீங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களால எதுவுமே பேச முடியல. வாமா கிளம்பலான்ற மாதிரி அப்பாவும் மித்ராவை கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்பா என்னோட ஃப்ரெண்ட் ஸ்வேதாக்கு பை சொல்லிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்களுமே உள்ள வராங்க. அப்படி வந்தவங்க ஹீரோவோட ஃபேமிலியை பார்த்து தான் பேசுறாங்க. எனக்கு உங்களோட ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படியாவது என்னோட அப்பாவோட மனசை மாத்திடுறேன், உங்க வீட்டுக்கு தான் நான் வருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் அன்னிக்கிட்ட இந்த லவ் மேட்டர்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏண்டா ஒரு பொண்ணு கூட லிவின்லயே இருந்திருக்க, அதை பத்தி வாயே திறக்காம இருந்திருக்கல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏற்கனவே மித்ராவோட அப்பா ஒரு மாப்பிளைய பார்த்திருக்காரு பாத்தீங்களா, அந்த மாப்பிளைய பார்க்கிறதுக்காக இவரும் வந்துடுறாரு. ஏற்கனவே மித்ரா கால் பண்ணி சொல்லிட்டாங்க, பிரதர் கவலைப்படாதீங்க, நான் வேற மாதிரி சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவரும் மித்ராவை பார்க்கிறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இவர் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போதுதான் மித்ராவா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறது தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறாரு. இப்ப மித்ராவோட ஃபேமிலியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மித்ராவோட அப்பா டார்ச்சர் பண்ணுவாரு, அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டான், இப்ப வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்ற மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இதெல்லாம் யோசிக்கும் போது மயங்கி விழுந்திருப்பாங்க. அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க போல. இப்ப டாக்டருமே இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அது என்னன்னா உடம்புல நிறைய செல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த செல் எல்லாம் தன்னால இறந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. எல்லா செல்லுமே இறந்து போகும்போது இவங்க உயிர் போயிடும். அதை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டாப்பே பண்ண முடியல. உங்க பொண்ணால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், நிறைய மறப்பாங்க, நீங்க யாருன்றதை கூட மறப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி நின்று கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இவரால் அந்த இடத்துல நிக்கவே முடியல. இவர் அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் சொன்னது ஹீரோயினுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயம் தெரியலாம் ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோவும் இவங்க கூட தான் நம்ம இருக்கணும், இன்னும் எவ்வளவு நாள் இவங்க இருப்பாங்கன்னு தெரியாது, கூடியே இருக்கலாம்ன்ற மாதிரி கூடியே இருந்துட்டு இருக்காரு. அதனால அந்த சங்கருக்கு போதுமான காசை இவரால் தர முடியல. அண்ணன் சீக்கிரமா காசெல்லாம் தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. சார் நான் அந்த காசு விஷயத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவருமே எமோஷனல் ஆகி அவரை கட்டிலாம் பிடிக்கிறாரு. இப்ப மித்ராக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தந்தே ஆகணும்ன்ற மாதிரி நிலைமை வந்துருது. ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா பொண்ணை பார்க்கலான்னு வரும்போது பொண்ணு மிஸ் ஆகுறது தெரிய வருது. பொண்ணு எங்க போனோம் அப்படின்ற மாதிரி பதட்டமா தேடிட்டு இருக்காரு.
கண்டிப்பா ஹீரோ தான் இங்க இருந்து கூட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட இவர் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. உண்மையிலேயே ஹீரோ தான் அங்க இருந்து கூட்டு போயிருக்காரு போல. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அதாவது மித்ராக்கு அக்காவா ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, மித்ராவை உங்க ஜாதியில ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்காக தானப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ நிம்மதியா போயிருக்காப்பா, அவனை நம்பி போயிருக்காப்பா, விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்கள கேரளாக்கு தான் இவர் கூட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு போட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. இவருமே தள்ளி வந்து கால் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குடா, ஒண்ணு கடக்கு ஒண்ணு ஆயிட போதுடா, நீ சீக்கிரமா கூட்டு வான்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. ஆனா இவர் மேற்கொண்டு பேசாம கட் பண்ணிடுறாரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ரூம்லயே அடைஞ்சு கிடந்தது கஷ்டமா இருக்கும், என்ன எங்கேயாவது கூட்டு போன்னு கேட்டிருப்பாங்க. அதனால தான் இவரும் கூப்பிட்டு ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டுறாரு. ஸ்டார்டிங் இவங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இதனால தான் ஹோட்டலுக்கு எல்லாம் வந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு இவர் வந்துட்டு இருக்கும் போது நீ யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரை என்ன மறந்துருச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் நான் கேட்டேன்னா என்ன செய்வேன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்போதைக்கு மறக்கலன்றது இவருக்கு தெரியுதுல, பக்கத்துல போய் இவங்களை கட்டி பிடிச்சு முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த பகுதியை நிறைய சுத்தி பாக்குறாங்க. அடிக்கடி அவங்களுக்கு மூச்செல்லாம் வாங்குது. இவருமே உட்கார வச்சு நல்லபடியா பாத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு பார்த்தா மித்ரா மிஸ் ஆயிடுறாங்க. மித்ரா எங்க போனா அப்படின்ற மாதிரி இவரும் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. இப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்கவரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களுமே எனக்கு திடீர்னு வழி மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஊர்ல எனக்கே வழி மறக்க தான் செய்யுது, இதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே சமாதான பத்தி அங்க இருந்து கூட்டு போறாரு. கொஞ்ச நாள் சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு போயிடலான்ற மாதிரி ஏற்கனவே இவங்க பிளான் பண்ணி தான் கிளம்பி இருப்பாங்க. இப்ப திரும்பி இவங்களோட ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கத்துனும் போல இருக்குன்னு சொல்றாங்க. கத்துன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் பயங்கரமா கத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மித்ராவோட வீட்டுக்கே இவர் கூட்டு வந்துடுறாரு. அப்பாவும் அம்மாவும் முறைச்சு பாக்குறாங்க. இவங்க அமைதியா உள்ள போய் உட்காந்துடுறாங்க. அப்படி உட்கார்ந்தவங்க அதே இடத்துல யூரினை போயிடுறாங்க. யூரின்லாம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இவருக்கு புரியுதுல. அவங்க யூரின் போனதெல்லாம் இவர் சுத்தப்படுத்திட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை மித்ராவோட அப்பாவும் கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோ அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மித்ராவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பொண்ணை இவன் ரொம்ப நேசிக்கிறான், பொண்ணுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றத மித்ராவோட அப்பாவுமே புரிஞ்சுக்கிறாரு. என்ன மன்னிச்சிரு தம்பி அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிச்சு அழுவுறாரு. இன்னும் வர நாட்கள் ரொம்ப மோசமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் வெளியெல்லாம் கூட்டு போயிட்டு வந்திருக்காரு போல. இப்ப அவங்க சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. உங்க அம்மா அப்பாவை பாருங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவங்க ஒன்னும் புரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க ஹீரோவை மட்டும் பாக்குறாங்க. நம்மள இன்னும் மறக்கல, நம்மள ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவை கூட அவங்க மறந்துட்டாங்க போல. வேற பக்கம் தலையை திருப்பிக்கிறாங்க. ஐயோ நம்மள மறந்துட்டாலே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிப்பாங்கன்னு டாக்டர் சொன்னார்ல, அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது இவருக்கு தெரியுது. இவர் அழுதுகிட்டே வெளியே போய் நிக்கிறாரு. இப்ப அப்பாவும் பின்னாடியே வந்து இவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. நீ பண்ணது தாண்டா சரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய மெமரிஸை தந்திருக்காருல, இந்த விஷயத்தை நீ கரெக்டா தான் பண்ணிருக்க, உன்னை பையன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. அதே மாதிரி உன் அண்ணனும் ஒரு முடிவு எடுத்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி சில வாரம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப மித்ரா இறந்து போயிட்டாங்க போல, அடக்கம்லாம் பண்ணிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது அண்ணனும் அண்ணியும் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப குழந்தைய தத்து எடுத்துடுறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி மித்ரா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்காக ஒரு டைரியை எழுதியிருப்பாங்க. நான் எப்படியும் எல்லாத்தையும் மறக்க தான் போறேன், அதுக்கு முன்னாடி எழுதணுன்றதுக்காக தான் இதை எழுதி இருக்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. உன் கூட இருந்த டைம் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது, அந்த ஞாபகம் எனக்கு போதும் மாதிரி எழுதியிருக்காங்க. இப்பயும் சொல்றேன், உனக்கு இன்னொருத்தர் கிட்ட சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியாது, இப்ப நானுமே உன் கூட இல்ல, நீ எப்படிதான் கம்யூனிகேட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கிண்டலாலாம் எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க ரொம்ப சோகமாலாம் எழுதல, ரொம்ப ஜாலியா தான் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்து இவரும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. நம்மளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில திடீர் குட் பையை நம்ம சந்திக்க வேண்டி வரும், அதை நம்ம போல்டா எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. கடைசியா குட் பை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. ஆனா லைஃப்ல நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.